Hi, hello friends, வணக்கம். Welcome to TN for Tech Tamil channel. Life Insurance Corporation of India பெண்களுக்காகவே ஒரு புதிய பாலிசியை 15 அக்டோபர் 2025ல வெளியிட்டிருக்கிறாங்க. அந்த பாலிசியினுடைய நேம் பீமா லக்ஷ்மி பிளான் நம்பர் 881. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் இந்த பாலிசியை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா நம்ம சேனல் அப்டேட் பண்ணுற யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்லாம் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா 15 அக்டோபர் 2025ல் பெண்களுக்காகவே ஒரு புதிய பாலிசியை அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. இந்த பாலிசியினுடைய பெயர் பீமா லக்ஷ்மி டேபிள் நம்பர் 881. இந்த பாலிசியினுடைய சிறப்பம்சம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா கேரண்டீட் எடிஷனை வழங்குறாங்க. கேரண்டீட் எடிஷன் வழங்குறதுனால ஒரு சேவிங்ஸ் மாதிரியும் இந்த பாலிசியை நீங்கள் வாங்கலாம். கூடவே இந்த பாலிசியின் மூலமாக சர்வைவல் பெனிஃபிட்ஸாக ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டையும் வழங்குறாங்க. இந்த பாலிசியினுடைய மினிமம் ப்ரீமியம் பேயிங் டேர்ம், அதாவது குறைந்தபட்ச ப்ரீமியம் பேயிங் டேர்மாக 7 வருடம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ யாரெல்லாம் குறைந்த கால அளவுக்கான ப்ரீமியமை செலுத்த விரும்புகிறாங்களோ அவங்கெல்லாம் இந்த பாலிசியை வாங்கலாம். அடுத்து இந்த பாலிசியை வாங்குவதற்கான எலிஜிபிலிட்டி கண்டிஷன்ஸ் என்னென்னங்கிறத பார்க்கலாம். இந்த பாலிசி வாங்குவதற்கான குறைந்தபட்ச வயதா 18 வருடம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதிகபட்சமாக 50 வயது ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 18 வயதிலிருந்து 50 வயதுக்குள்ள நபர்கள் இந்த பாலிசியில் ஜாயின் பண்ணலாம். பாலிசியினுடைய டேர்மாக அதிகபட்சமாக 25 வருடம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ப்ரீமியம் பேயிங் டேர்மை எடுத்தீங்க அப்படின்னா 7 வருடத்திலிருந்து 15 வருட கால அளவை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு விருப்பமான கால அளவில் இந்த பாலிசியினுடைய ப்ரீமியம் பேயிங் டேர்மை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். பாலிசியை வாங்குவதற்கான குறைந்தபட்ச சம்மஷூட் அமௌண்ட்டாக 2 லட்சம் ரூபாய் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதிகபட்சமான சம்மஷூட் அமௌண்ட்டாக நோ லிமிட். 2 லட்சம் ரூபாயிலிருந்து அதிகபட்சமாக உங்களால் எவ்வளோ அமௌண்ட்டை செலக்ட் பண்ண முடியுமோ அந்த அமௌண்ட்டை சம்மஷூட் அமௌண்ட்டாக செலக்ட் பண்ணி இந்த பாலிசியை நீங்கள் வாங்கலாம். இதில் கவனிக்க வேண்டியது என்னென்னா சம்மஷூட் அமௌண்ட்டாக எவ்வளோ அமௌண்ட்டை நீங்கள் செலக்ட் பண்ணுவீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கான ப்ரீமியம் அமௌண்ட் சேஞ்ச் ஆகும். 35 வயதான ஒரு நபர் 25 வருட கால அளவில் சம்மஷூட் அமௌண்ட்டாக 2 லட்சம் ரூபாயில் இந்த பாலிசியை வாங்கினாங்க அப்படின்னா ப்ரீமியம் பேயிங் டேர்மாக முதல் 10 வருடம் மட்டும் செலக்ட் பண்ணும் பட்சத்தில் அவங்களுக்கான ஒரு வருடத்திற்கான ப்ரீமியம் 34,480 ரூபாய். ஸோ இந்த பாலிசியில் முதல் 10 வருடமும் ஒவ்வொரு வருடமும் 34,480 ரூபாயை அவங்க ப்ரீமியமாக செலுத்தணும். முதல் 10 வருடத்தில் இந்த பாலிசியினுடைய ப்ரீமியம் அமௌண்ட்டாக 3,44,800 ரூபாயை அவங்க செலுத்தியிருப்பாங்க. ப்ரீமியம் பேயிங் டேர்மான 10 வருடம் முடிஞ்சதுக்கப்புறம், அதாவது அந்த பாலிசி ஹோல்டர்னுடைய வயது 45 வயதாகும்போது சர்வைவல் பெனிஃபிட்டாக 50% சம்மஷூட் அமௌண்ட்டை வழங்குறாங்க. இந்த பாலிசியில் சம்மஷூட் அமௌண்ட்டாக 2 லட்சம் ரூபாய் செலக்ட் பண்ணியிருக்கும் பட்சத்தில் 50% சம்மஷூட் அமௌண்ட்டான 1 லட்சம் ரூபாயை அந்த நபருடைய 45வது வயதில் அவங்களுக்கு சர்வைவல் பெனிஃபிட்டாக வழங்குறாங்க. அதற்கப்புறம் அடுத்த 15 வருடத்திற்கு இந்த பாலிசியில் எந்த விதமான ப்ரீமியம் அமௌண்ட்டையும் அவங்க செலுத்த தேவையில்லை. 15 வருடம் வெயிட் பண்ணதுக்கப்புறம், அதாவது அந்த பாலிசி ஹோல்டருடைய வயது 60 வயது ஆகும்போது இந்த பாலிசியினுடைய மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக சம்மஷூட் அமௌண்ட்டான 2 லட்சம் ரூபாய் ப்ளஸ் கேரண்டீட் அடிஷனையும் சேர்த்து வழங்குறாங்க. கேரண்டீட் அடிஷனாக எவ்வளவு வழங்குறாங்கிறத பார்க்கலாம். கேரண்டீட் அடிஷனாக ஆனுவல் டேபிளர் ப்ரீமியத்தில் 7% அமௌண்ட்டை ஒவ்வொரு வருடமும் கேரண்டீட் அடிஷனாக வழங்குறாங்க. உதாரணமாக இந்த பாலிசியினுடைய ஆனுவல் ப்ரீமியமாக 34,480 ரூபாயை ஒவ்வொரு வருடமும் செலுத்துவீங்க. ஸோ முதல் வருடம் 34,480 ரூபாயை செலுத்துறதுனால அதனுடைய 7% அமௌண்ட்டான 2,414 ரூபாயை கேரண்டீட் அடிஷனாக வழங்குறாங்க. ரெண்டாவது வருடமும் நீங்கள் 34,480 ரூபாயை செலுத்துவீங்க. ஸோ டோட்டல் ப்ரீமியமாக ரெண்டாவது வருடத்தில் 68,960 ரூபாயை செலுத்தியிருப்பீங்க. இதனுடைய 7% அமௌண்ட்டான 7,241 ரூபாயை கேரண்டீட் அடிஷனாக வழங்குறாங்க. ஸோ இதே மாதிரி முதல் 10 வருடம் ஒவ்வொரு வருடமும் 34,480 ரூபாயை நீங்கள் ப்ரீமியமாக செலுத்துவீங்க. அதனுடைய ஆனுவல் டேபிளரில் ஒவ்வொரு வருடமும் 7% அமௌண்ட்டை கேரண்டீட் அடிஷனாக வழங்குறாங்க. ஒவ்வொரு வருடமும் எவ்வளோ அமௌண்ட்டை கேரண்டீட் அடிஷனாக வழங்குறாங்கிறத இந்த சார்ட்டை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ 10 வருடத்தில் இந்த பாலிசியினுடைய ப்ரீமியம் அமௌண்ட்டான 3,44,800 ரூபாயை செலுத்தியிருப்போம். அதற்கான கேரண்டீட் அடிஷனாக 1,32,748 ரூபாய் வழங்குறாங்க. சர்வைவல் பெனிஃபிட்டாக இந்த பாலிசிக்கான சம்மஷூட் அமௌண்ட்டில் 50% அமௌண்ட்டை 10வது வருடம் வழங்குவாங்க. அந்த வகையில் 1 லட்சம் ரூபாயை பாலிசி ஹோல்டருக்கு வழங்குறாங்க. அதற்கப்புறம் 25 வருடத்தில் கேரண்டீட் அடிஷனாக டோட்டல் அமௌண்ட்டாக 4,94,788 ரூபாய் வழங்குறாங்க.
ஃபைனல் மெச்சூரிட்டி அமௌண்ட்டா சம் அஷ்யூர்ட் அமௌண்ட்டையும் சேர்த்து 6,94,788 ரூபாயை இந்த பாலிசியின் மூலமா வழங்குறாங்க. இன்கேஸ் பாலிசியினுடைய இடைப்பட்ட காலங்களில் பாலிசி ஹோல்டருக்கு ஏதும் ஆகும் பட்சத்தில் அவங்களுடைய லீகல் நாமினிக்கு சம் அஷ்யூர்ட் அமௌண்ட்டா எவ்வளோ அமௌண்ட்டை செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ அந்த அமௌண்ட் ப்ளஸ் எந்த டேட்டில் அந்த பாலிசி ஹோல்டர் இறந்தாங்களோ அந்த டேட் வரைக்குமான கேரண்டி அடிஷனை வழங்குறாங்க. சம் அஷ்யூர்ட் ஆன் டெத்தை எப்படி கால்குலேட் பண்ணுறாங்கிறத பார்க்கலாம். டேபிளர் ஆனுவல் ப்ரீமியத்தில் 10 டைம்ஸை வழங்குறாங்க. அதாவது இந்த பாலிசியினுடைய ஆனுவல் ப்ரீமியமாக 34,480 ரூபாயை செலுத்துகிறோம். அதனுடைய 10 மடங்கு அமௌண்ட்டான 3,44,800 ரூபாய் வழங்குறாங்க. பேசிக் சம் அஷ்யூர்ட் அமௌண்ட்டோட கம்பேர் பண்ணோம் அப்படின்னா பேசிக் சம் அஷ்யூர்ட் 2 லட்சம். இந்த ரெண்டு அமௌண்ட்டில் எது அதிகமான அமௌண்ட்டோ அந்த அமௌண்ட்டை சம் அஷ்யூர்ட் ஆன் டெத் அமௌண்ட்டாக வழங்குறாங்க. ஸோ இந்த கண்டிஷனில் 3,44,800 ரூபாயை சம் அஷ்யூர்ட் ஆன் டெத் அமௌண்ட்டாக வழங்குறாங்க. கூடவே 6 வருடத்திற்கான கேரண்டீட் அடிஷனையும் வழங்குறாங்க. ஸோ 6 வருடத்திற்கான கேரண்டீட் அடிஷன் எவ்வளவுங்கிறது இந்த சார்ட்டை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். 50,686 ரூபாய். ஸோ இந்த பாலிசியினுடைய டெத் பெனிஃபிட் அமௌண்ட்டாக பாலிசி ஹோல்டரினுடைய நாமினிக்கு 3,44,800 ரூபாய் ப்ளஸ் 50,686 ரூபாயும் சேர்த்து வழங்குறாங்க. டோட்டல் அமௌண்ட்டை இந்த பாலிசியினுடைய டெத் பெனிஃபிட் காலமில் பார்க்கலாம். 3,95,486 ரூபாய். ஸோ இந்த அமௌண்ட்டை அந்த பாலிசி ஹோல்டர்னுடைய நாமினிக்கு வழங்குறாங்க. ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு வருடமும் சர்வைவல் அமௌண்ட் எவ்வளவு, கேரண்டீட் அடிஷன் எவ்வளவு, டெத் பெனிஃபிட் அமௌண்ட்டாக எவ்வளவு கிடைக்குங்கிறத இந்த சார்ட்டை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதுவே சர்வைவல் பெனிஃபிட்டாக ஆப்ஷன் பியை செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா சம் அஷ்யூர்ட் அமௌண்ட்டாக எவ்வளோ அமௌண்ட்டை செலக்ட் பண்ணுறீங்களோ அந்த அமௌண்ட்டினுடைய 7.5% அமௌண்ட்டை 12 முறை சர்வைவல் அமௌண்ட்டாக உங்களுக்கு வழங்குறாங்க. அதுவே ஆப்ஷன் சியை செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா சம் அஷ்யூர்ட் அமௌண்ட்டாக எவ்வளோ அமௌண்ட்டை செலக்ட் பண்ணுறீங்களோ அந்த அமௌண்ட்டில் உள்ள 15% அமௌண்ட்டை 6 முறை சர்வைவல் பெனிஃபிட்டாக வழங்குறாங்க. இந்த டேபிள் பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஆப்ஷன் பி சர்வைவல் பெனிஃபிட்டை செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா பாலிசியை வாங்கி ஒவ்வொரு 2 வருடத்துக்கு ஒரு முறை 24வது வருடம் வரைக்கும் 7.5% சம் அஷ்யூர்ட் அமௌண்ட்டை சர்வைவல் பெனிஃபிட்டாக வழங்குறாங்க. ஆப்ஷன் சியை செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா ஒவ்வொரு 4 வருடத்துக்கு ஒரு முறை 15% சம் அஷ்யூர்ட் அமௌண்ட்டை சர்வைவல் பெனிஃபிட்டாக வழங்குறாங்க. ஸோ 35 வயதான ஒரு நபர் 2 லட்சம் ரூபாய் சம் அஷ்யூர்ட் அமௌண்ட்டில் 25 வருட கால அளவில் இந்த பாலிசியை வாங்கினாங்க அப்படின்னா ப்ரீமியம் பேயிங் டேர்மாக முதல் 10 வருடம் செலக்ட் பண்ணும் பட்சத்தில் சர்வைவல் பெனிஃபிட்ஸாக ஆப்ஷன் பியை செலக்ட் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கான ஒரு வருடத்திற்கான ப்ரீமியம் 44,940 ரூபாய். ஸோ ஒவ்வொரு வருடமும் 44,940 ரூபாயை இந்த பாலிசியினுடைய ப்ரீமியம் அமௌண்ட்டாக முதல் 10 வருடம் செலுத்துவாங்க. அதனுடைய சர்வைவல் பெனிஃபிட் அமௌண்ட்டாக 2 வருடத்திற்கு ஒரு முறை 7.5% அமௌண்ட்டான 15,000 ரூபாயை சர்வைவல் பெனிஃபிட்டாக வழங்குறாங்க. இந்த சர்வைவல் பெனிஃபிட் அமௌண்ட்டை பாலிசியினுடைய கால அளவில் மொத்தம் 12 முறை வழங்குவாங்க. டோட்டல் சர்வைவல் பெனிஃபிட்ஸாக 1,80,000 ரூபாயை வழங்குறாங்க. டெத் பெனிஃபிட் அமௌண்ட்டாக எவ்வளோ அமௌண்ட்டை கொடுக்குறாங்கிறதையும் இந்த டேபிள் பார்த்தே தெரிஞ்சுக்கலாம். பாலிசியினுடைய மெச்சூரிட்டி அமௌண்ட்டாக ஆப்ஷன் ஏல என்ன கேல்குலேஷனில் எவ்வளோ அமௌண்ட்டை கொடுத்தாங்களோ அதே கேல்குலேஷன் முறையில் தான் ஆப்ஷன் பிலையும் மெச்சூரிட்டி அமௌண்ட்டை வழங்குறாங்க. ஸோ இதே மாதிரி நீங்கள் ஆப்ஷன் சியை செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா ஒரு வருடத்திற்கான ப்ரீமியம் 43,190 ரூபாய். ஸோ ஒவ்வொரு வருடமும் 43,190 ரூபாயை முதல் 10 வருடமும் செலுத்துவாங்க. 4 வருடத்திற்கு ஒரு முறை 15% சம் அஷ்யூர்ட் அமௌண்ட்டை சர்வைவல் பெனிஃபிட்டாக வழங்குறாங்க. அதாவது 30,000 ரூபாயை சர்வைவல் பெனிஃபிட்டாக இந்த பாலிசியில் வழங்குறாங்க. மொத்தம் 6 முறை இந்த சர்வைவல் பெனிஃபிட்டை வழங்குவாங்க. கேரண்டீட் அடிஷன், மெச்சூரிட்டி பெனிஃபிட், டெத் பெனிஃபிட் அமௌண்ட்டாக எவ்வளவு கிடைக்குங்கிறத இந்த சார்ட்டை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.